Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC. சென்னை போரூரில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிக்காக கொண்டுவரப்பட்ட ராட்சத கிரேன் சாலையின் குறுக்கே பழுதாகி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேந்தரிடம் கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். தற்பொழுது நிலவும் சூழல் என்ன, விவரிங்க. வணக்கம். சென்னை போரூர் அருகே மெட்ரோ பணிக்காக கொண்டு வரப்பட்ட ராட்சத கிரைன் சாலையின் நடுவே பழுதாகி நின்றதால போரூர் சுற்றுவட்டார பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பதை நம்மளால நேரடியாக காண முடிகிறது. பூந்தமல்லி மவுண்ட் சாலை, அதே போன்று ஆற்காடு சாலை என பல்வேறு சாலைகளிலும் இந்த போக்குவரத்து முடக்கம் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மெட்ரோ 2ஆம் கட்ட பணி போரூர் அருகே துரிதமாக கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இதனால் காலை மாலை என பல்வேறு நேரங்களில் வழக்கமாகவே போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுவது வழக்கமான சூழலாக திகழ்கின்றது. இந்த நிலையில மெட்ரோ பணிக்காக கொண்டு வரப்பட்ட ராட்சத கிரெயின் பழுதாகிய சாலையின் நடுவில் நின்றதால குறிப்பாக போரூர் செல்லக்கூடிய சாலை, குன்றத்தூரில் இருந்து வலசரவாக்கம் ஆற்காடு செல்லக்கூடிய சாலை என 4 கட்ட சாலைகளும் இந்த பகுதியில முடங்கியுள்ளது. இதனால சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் என்பது கடும் போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி தவிக்கக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் போரூர் மேம்பாலத்தின் மேல் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் ஆமை போல ஊர்ந்து செல்லக்கூடிய சூழலையும் நம்மளால நேரடியாக காண முடிகிறது. மெட்ரோ 2ஆம் கட்ட பணி காரணமாகவே சாலை ஆல்ரெடி இரும்பு தகடுகள் அடிக்கப்பட்டு குறுகலாகி உள்ளது. இந்த நிலையில தற்போது வாகனமும் பழுதாகி நிற்பதால வாகன ஓட்டிகள் கடும் மின்னலை அந்த சூழ்நிலையை கடக்கக்கூடிய சூழல் என்பது காண முடிகிறது. அப்போ இதனை அறிந்து வந்த போக்குவரத்து போலீசார், போரூர் போக்குவரத்து போலீசார் மாற்றுப்பாதை அமைத்து வாகனங்களை மாற்றுப்பாதையில் அனுப்பும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரடியாக காண முடிகிறது. இருப்பினும் அதிக அளவு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்பதால கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகன ஓட்டிகள் கடும் மின்னலுக்கு ஆளாகி வருகின்றன. ஐயப்பந்தாங்கல்ல இருந்து ராமாபுரம் வரை மார்க்கமாக செல்லக்கூடிய சாலையில தற்போது போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போக்குவரத்து போலீசார் வாகனங்களை மாற்றி அனுப்பினாலும் அந்த ராட்சத கிரெயின் என்பது பழுதாகிய சாலையில நிற்பதால இந்த போக்குவரத்து நெரிசலை நேரடியாக காண முடிகிறது. தற்போது அந்த வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில போக்குவரத்து போலீசாரும் மெட்ரோ ஊழியர்களும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல அந்த மெட்ரோ ராட்சத கிரெயின் ஆனது அகற்றப்படும் எனவும் மெட்ரோ நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நேரங்கள்ல போக்குவரத்து நெரிசல் குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக தற்போது போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலில் மக்கள் சிக்கி தவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC.